அகெயின் ஒரு saree ரிவ்யூ தான். இந்த saree பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டிபிஎஸ் என்டர்பிரைசஸ் இவங்க வீடியோ பார்த்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி அதாவது முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு saree ரிவ்யூ. அது பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் sarees, அதாவது குவாலிட்டி ரொம்ப வர்ஸ்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ டிஎஸ்ஆர் sarees வேற, இது டிபிஎஸ் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த டிஎஸ்ஆர் saree ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது 90%க்கு மேலே நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரேட் அதிகமாக இருக்குது, பட் குவாலிட்டி எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற 1-2 செல்லர்ஸ் கிட்ட இருந்து கூட saree வாங்கியிருந்தேன். எல்லாமே அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கலர்லேயோ பேட்டர்ன்லேயோ இல்லை குவாலிட்டிலேயோ ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஆன்லைனில் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் கூட கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன். எதுனாலும் நேரில் போய் பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுதான் கடைசி முறை, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணது தான் இந்த டிபிஎஸ் என்டர்பிரைசஸ்லேருந்து இந்த saree. 5th மார்ச்னு நினைக்கிறேன் அவங்க வீடியோ போட்டது. சுப முகூர்த்தப்பட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து 6th தான் நான் பே பண்ணேன். அவைலபிலிட்டி கேட்டேன், அவங்க வந்து இருக்குன்னு சொன்னதுனால நான் 6th பே பண்ணேன். இதில் இன்னொரு விஷயமும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இந்த மாதிரி saree sellers நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்க போட்டு ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அவைலபிலிட்டி கேட்கறதுக்காக மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம மெசேஜ் பார்க்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நிஜமாவே வந்து இவங்க saree சேல் பண்ணுறாங்களா இல்லை ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு 10-15 saree வச்சுட்டு வீடியோ போடுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 2 மணி நேரத்தில் எல்லாமே சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரங்கிறது கூட ஜாஸ்தி. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபிஎஸ்ல கூட நான் 2-3 முறை கேட்டிருக்கேன் சாரீஸு. பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மெசேஜ் பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த சாரிக்கே கூட 2 நம்பர்ல இருந்து நான் மெசேஜ் பண்ணேன். ஒரு நம்பருக்கு மட்டும்தான் அவங்க ரிப்ளை பண்ணாங்க, இன்னொரு நம்பரோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு சொன்னாங்க. 5th அன்னைக்கு நான் மெசேஜ் பண்ணேன், 6th வந்து நான் பே பண்ணேன். 7 டேஸ்ன்னு சொன்னாங்க டெலிவரி டைம். லேட் ஆகும்னு நினச்சேன், பட் நேத்திக்கு 12th மார்ச் வந்து எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா எப்படி கொதறி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு கையில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது என்னால் முடியல. ஸோ கட் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ கட் பண்ணிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணேன். ரொம்ப சின்னதாக இருந்தது பேக்கிங், டைட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒருவேளை 2000-3000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கிங் தான். பட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமே 6 டேஸில் எனக்கு கொடுத்துட்டாங்க. saree பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், இந்த மாதிரி ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்குது, பாக்ஸ் அப்புறம் அந்த மாங்காய் டிசைன் இருக்குது. பிங்க் வித் இந்த பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, டார்க் க்ரீன் வந்து பார்டர், பெரிய பார்டர் இருக்குது. எல்லாமே ரெப்ளிகா தான். நம்ம அந்த காஞ்சிபுரம் பட்டு புடவை பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த பியோர் சில்க் மாதிரியே வந்து இவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அதே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பெரிய பார்டரு, டீட்டெயிலிங்காக இருக்குது எல்லாமே. இந்த டிசைன்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899, அதாவது 900 rupees இந்த saree ப்ளஸ் 50 rupees வந்து ஷிப்பிங் சார்ஜஸ். இந்த கலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க எப்படி காமிச்சாங்களோ சேம் அந்த கலர் தான் இருக்குது. பட் வந்து அவங்க சொன்ன மாதிரி இது ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த ரேட்டுக்கு வந்து 900 rupeesக்கு என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இது ப்ரீமியம் குவாலிட்டின்லாம் அவங்க சொன்னாங்க, பட் ப்ரீமியம் குவாலிட்டி கிடையாது. பட் பேட்டர்ன் கலர் எல்லாமே வந்து அவங்க காமிச்ச மாதிரியே தான் இருந்தது. டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம பாடி டிசைன். இது வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி ஆரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை செப்பரேட்டாக நம்ம வந்து தனியாக கூட இந்த ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குது இந்த சாரீ. இப்போ மோஸ்ட்லி நம்ம ரிசப்ஷனுக்கெல்லாம் போகும்போது இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ வந்து நான் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நான் கொடுத்த காசுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மற்ற சாரீஸ் எல்லாமே வந்து வாங்கி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் எனக்கு. பட் இந்த சாரீக்கு வந்து எனக்கு அவ்வளவா இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா அதுவுமே கூட இம்மிடியேட்டாக டெலிவர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் பண்ணி எப்போ கொடுப்பீங்க இல்லை சண்டை போடுறது, ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சாரீஸில் அந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பட் இது வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சொன்ன டைமுக்கு அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சாரீ அதாவது யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வாங்கி எனக்கு வந்து வாங்கின ரேட்டுக்கு இது பரவாயில்ல, நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரே ஒரு சாரீ இது தான். ட்ரே பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக அந்த டிஎஸ்ஆர் சாரீஸில் இருந்த மாதிரி திக்காக இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்னு அவங்க சொன்னது வந்து கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த பைசாவுக்கு இது ஒர்த் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது முதல் தடவையாக ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ போட்டேன்னா அது இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கலர் ஆகட்டும் அந்த பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்க காமிச்ச மாதிரியே தான் இருந்தது. பட் அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, அது அவங்க சொன்ன மாதிரி இல்லை. பட் அந்த ப்ரைஸ்க்கு 900 ருபீஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வீடியோஸ்லாம் போடுறவங்க அதாவது இந்த சாரீ செல்லர்ஸ் இருக்கீங்க இல்லையா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கேட்கும்போது ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள், பார்க்காம அப்படியே இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிபிஎஸ்சில் கூட ஒரு நம்பருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கவே இல்லை, இன்னொன்றுக்கு தான் எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி எதுக்காக அவங்க வீடியோ என்ன பர்பஸ்க்காக போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி 1-2 செல்லர்ஸ் இருக்காங்க. பட் டிபிஎஸ்ல எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. அதே மாதிரி சாரியோட என்ன சொல்ல எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது, அவங்க காமிச்ச மாதிரியே இருக்குது. ஒன்றும் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு திருப்தியாக நான் சாரீ வாங்கினேன்னா அது இது மட்டும்தான் நினைக்கிறேன் நான். இது நான் வந்து எப்பவுமே குறை சொல்லி தான் நம்ம வீடியோ போடுறோம், குவாலிட்டி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லி தான் வீடியோ போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வாங்கினது அதாவது கொடுத்த காசுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கிராண்டாக இருக்குது இந்த சாரீ. அதே மாதிரி ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது. முந்தி கூட ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் முந்தி, இதுவுமே ரொம்ப கிராண்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ முதல் தடவையாக ஒரு சாரீ வாங்கி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கேன், அது வந்து இந்த சாரீ தான்.